கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை இந்த அருமையான ஓப் டிவியின் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவஜனமே, கடந்த காலாண்டின் முழுவதும் நாம் மதிப்பு மிக்கவர்களா என்கிற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் 4வது துணை தலைப்பாக மன்னியுங்கள், forgive என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு கேள்வியோடு கூட நான் உள்ள கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். மன்னியுங்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்க? வாட் இஸ் மீனிங் ஆஃப் forgive அப்படின்னு நம்ம பார்ப்போமானா, இன்னைக்கு எங்கெல்லாம் மன்னிக்கணும், எப்படியெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு நம்மளை நாம் சோதித்து ஆராய்ந்து கொள்வோம். மன்னிப்பு அப்படின்னா நமக்கு விரோதமாய் தெரிந்தும் தெரியாமலும் செய்கிற தவறுகளை, குற்றங்களை மன்னிப்பது. போட்ட விடுப்பா. உதாரணத்திற்காக ஒரு சிறிய கதையை நான் சொல்லுகிறேன், கேளுங்க. ஒரு அப்பா, 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அவர் வேலை முடிச்சிட்டு சந்தோஷமாய் பிள்ளைகளுக்கு 2 சாக்லேட் வாங்கின்னு வராரு. வாங்கின்னு வந்து தன்னுடைய குமாரன்கிட்ட கொடுத்து, நீயும் ஒன்று, உங்கள் தங்கச்சி ஒன்று எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னபோது அந்த பையனும் வாங்கிட்டு, சரிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. தங்கச்சி வந்து டியூஷனுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, தங்கச்சி வீட்டில் இல்லை. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஆசையில் என்ன பண்ணிட்டாருன்னா 2 சாக்லேட்டையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்ட பிற்பாடு இப்போ டியூஷன்லேருந்து பொண்ணு வந்துச்சு, எல்லாம் காமனாக போயின்னு. திடீர்னு அப்பா நைட்டு சாப்பிடும் போது கேட்குறாரு, மகளே நான் உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்தேனே, நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்ட பொழுது உடனே அந்த பெண்ணு பிரமிச்சு பார்க்குறாங்க. அப்பா சாக்லேட்டா, எனக்கு யாரும் கொடுக்கலையே, எப்போ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்ட பொழுது அப்பா சொல்கிறாரு, இல்லையே நான் அண்ணங்கிட்ட சாக்லேட் கொடுத்துருந்தேனே, நீ வாங்கிக்கினியா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ இந்த அம்மா குடுன்னு ஓடி போய் அண்ணங்கிட்ட, அண்ணன் டேடி சாக்லேட் வாங்கி கொடுத்தாராமா, எங்கே சாக்லேட்டு அப்படின்னு கேட்டாங்களாம். கேட்ட உடனே இவர் அண்ணன் என்ன ஆன்சர் சொல்கிறாருன்னா, ஐயோ நான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்ட உடனே இப்போது இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் என்ன நடக்கும்? ஆமாம், சிரிக்கிறீங்க. சிலர் சிரிக்கும் போதே எனக்கு தெரியுது, பசங்க அடிச்சுப்பாங்க. இப்போது அண்ணனாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், உடனே தங்கச்சிக்கோ வந்துடும், அப்போ எனக்கு வாங்கி கொடுத்த சாக்லேட்டை நீ எப்படி சாப்பிட்ட அப்படின்னு தமாசில் ஏதோ ஒன்று பண்ணோம். உடனே இவனுக்கோ வரும், அண்ணன் மேலே கை வைக்கிறான், இவன் முடிய பிடிக்க, திருப்பி இவங்க 2 பேர் சண்டை போட, இவங்க 2 பேரை பிரிக்க, திருப்பி பெற்றோர் ஓடி வர. காரணம் என்ன தெரியுமா? அண்ணன் தானே சாப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை தங்கச்சிக்கு வரல. அந்த தங்கச்சிக்கு நம்ம அண்ணன் தானே, சரி சாப்பிட்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட் வாட்டி அப்பா வாங்கி கொடுத்தா பனிஷ்மெண்ட்டுக்கு நீ என்ன பண்ணிரு, உன் சாக்லேட் எனக்கு கொடுத்துரு, இப்போ போனாக்குது நீ சாப்பிட்டுட்ட, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுருந்தா அதுக்கு பேர் தான் மன்னிப்பு. இல்லை என் சாக்லேட் எனக்கு வேணும் அப்படின்னு சண்டை போட்டு அடம் பிடிச்சி திருப்பி அழுது அப்பாவோ அம்மாவோ மறுபடியும் வாங்கின்னு வந்து கொடுக்குற வரைக்கும் ஒரு இடத்துல மொண்டித்தனத்தில் இருப்பது வந்து அதுக்கு பேர் வந்து என்ன கிடையாது, மன்னிப்பே கிடையாது. இந்த உதாரணத்தை ஏன் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இப்படி தான் நடக்குது. கணவன்மார்கள் மனைவியை மன்னிப்பது கிடையாது, மனைவிமார்கள் கணவனை மன்னிப்பது கிடையாது, பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிப்பது கிடையாது, பிள்ளைகளும் பெற்றோர்களை மன்னிப்பது கிடையாது. அநேக சூழ்நிலையில குடும்பத்தில் மன்னிப்பு என்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு இடமே இல்லை. ஆனா என் கேள்வி, மன்னிக்காத நீங்கள் மன்னிப்பை எப்படி எதிர்பார்ப்பீர்கள்? இன்னைக்கு அதை குறித்து தான் ஒரு ஓமையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இப்போ ஆண்டவர் வந்து ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் அப்படியே பேசினே இருக்கிறாரு. பேசி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்ன செய்யணும், மன்னிக்கணும், மன்னிக்கிற குணம் உங்களுக்கு வேணும்னும் பொழுது நம்ம பேதுரு என்ன பண்ணுறாருன்னா, கிடுகிடுன்னு ஏசப்பா கிட்ட வந்துட்டு, ஆண்டவரே மன்னிக்கணுன்றீங்களே, ஒருத்தரை நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்கணும்? ஆமாம், நீங்கள் அந்த ஓமை எங்கே பார்ப்பீங்கன்னா, மத்தேயு எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் 21லிருந்து 35 வரை நீங்கள் வீட்டிலே வாசிங்கள். அப்போ வாசிக்கும் பொழுது பேதுரு கேட்குறாரு, மன்னிக்க சொல்கிறீங்களே, எவ்வளோ நேரம் மன்னிக்கணும், எவ்வளோ தடவை மன்னிக்கணும், 70 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, 70 தடவை நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேதுருக்கிட்ட சொல்கிறாரு. அதை தொடர்ந்து ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுவதை நாம் வேதத்தில் அழகாய் வாசித்திருக்கிறோம். ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்ட வந்து ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரன் என்ன செய்யறானா, வேலை செய்யறான்.
அப்போ அவனை கூப்பிட்டுட்டு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, அவன் எவ்வளோலாம் காசு வாங்கினானோ அது கணக்கு போடுகிறான். நீங்க வந்து 24ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், அவன் கணக்கு பார்த்து தொடங்கும் போது 10,000 தாலந்து கடன் பட்டவனா இருந்தான். எத்தனை 1000 தாலந்து? இப்ப ராஜா கிட்ட இந்த ராஜாவனுடைய வேலைக்காரன் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தானா. அப்ப ராஜா வந்து என் கடத்தெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த வேலைக்காரன் சொல்றான், ராஜாவே இப்ப நான் கடன் கொடுக்கிற சூழ்நிலையில இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா, இல்லைன்னா என் கடத்தை மன்னிச்சிருப்பான்னு ராஜா கிட்ட பரிதாபமா பேசும் பொழுது, கெஞ்சி கேட்கும் பொழுது பயந்தவனா என்ன செய்யறான் அப்படின்னா ராஜா கிட்ட கேட்கிறான். உடனே ராஜா என்ன செய்யறாருன்னா அவனை மன்னிச்சிடறார். மன்னிச்சுட்டு, சரிப்பா உன்னால கடன் கொடுக்க முடியலையா, ரைட்டு, நல்லதாகட்டும், இனிமே என்ன செய்யாத, கடன் பண்ணாதன்னு சொல்லி அவனுக்கு ஏதோ புத்தியோ கித்தியோ சொல்லிட்டு அவனை அந்த கடத்தை 10,000 தாலந்து கடத்தை மன்னிச்சிட்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். இது முடிஞ்ச பிற்பாடு தொடர்ந்து அந்த ஓமை இவ்விதமாய் செல்கிறது. இவன் இப்ப மன்னிக்கப்பட்டவன் அவன் என்ன செய்யறான்னா மறுபடியும் கடந்து செல்றான். போகும்போது அவன் கடன் கொடுத்தான் பாருங்க, ஒரு வேலைக்காரன் அவனை பார்க்கறான். அவனை பார்த்துட்டு அவங்ககிட்டையும் கேட்கறான், எப்பா நான் உனக்கு கடன் கொடுத்தனே, என் கடத்தை கொடுன்னு. அப்போ நீங்க 28ஆவது வசனத்தை வாசிப்பீர்களானால் உங்களுக்கு நல்லா புரியும். அப்படியே அந்த ஊழியக்காரன் புறப்படுகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருக்கிறவனை கண்டு. எவ்வளவு கடன்? அங்க 10,000 தாலந்து கடன், இங்க 100 வெள்ளிப்பணம் கடன். இங்க பார்ப்பீர்களானால் 10,000 தாலந்தை கடன் வாங்கின இந்த ஊழியக்காரனை கர்த்தர் அந்த ராஜா மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனா இங்க கடன் வாங்கினவன், மன்னிக்கப்பட்டவன் தான் கடன் கொடுத்த இன்னொரு ஊழியக்காரனை 100 வெள்ளிப்பணத்தை கூட என்ன செய்ய மனதில்லை, மன்னிக்க மனதில்லாதவனாய் இருப்பதை நாம் கண்டோம். அப்போ அவனை அடிச்சு கூட்டு போய் ஜெயிலில் போடுவதை நாம் வாசிக்கிறோம். இதை கண்டு ராஜாவின் ஊழியக்காரர்கள், இப்படி நீங்க ஒருத்தனை மன்னிச்சு விட்டீங்களே, அவன் போய் என்ன பண்றான்னா எவன்கிட்ட கடன் பட்டிருந்தானோ அந்த கடன் கொடுத்திருந்தானோ அந்த கடன்காரனை அடிச்சு எங்க போட்டான், ஜெயிலில் போட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராஜா சொல்றாரு, அவனை என்ன செய்யாதீங்க, சும்மா விடாதீங்க, அவன் எங்க இருந்தாலும் நீங்க அவனை கூப்பிட்டு வாங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன்னு அவனை ராஜா கூட்டின்னு வர சொல்லி அவனையும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சிறைச்சாலையில போடுறாரு. ஏன் இந்த ஓமையை உங்க மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் அப்படின்னா, எவ்வளவோ கடன் கொடுத்த ராஜா மன்னிக்க வல்லவரா இருக்கும் பொழுது கடன் பட்டிருக்கிறவன் கடன் கொடுத்தவனை மன்னிக்க மனதில்லாதவனா இருந்தான். என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்கு மன்னிப்பினுடைய மதிப்பு தெரியாம போயிடுச்சு. ராஜா 10,000 தாலந்துங்க சும்மாவே விட்டுட்டாரு. அது வந்து அவருடைய பெருதன்மை, அதுதான் அவருடைய நல்ல குணம், குட் கேரக்டர். ஆனா மன்னிக்கப்பட்டவன் இன்னொருவனை மன்னிக்க முடியல. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொருத்தரை மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லை, இன்னொருத்தரை மன்னிக்கணும்னு ஆசை இல்லை, இன்னொருத்தர் வந்து மன்னிப்பு கேட்கும்போது அவங்கள மன்னிக்கணுங்கிற நல்ல குணமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மன்னிக்க வேண்டும். மன்னிங்க, மன்னிக்கிறதாங்க நல்ல குணம். இன்னைக்கு குடும்பத்தில் ஏன் சண்டை, ஏன் சச்சிருவோம், ஏன் போராட்டம், ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லைன்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான், குடும்பத்தில் மன்னிப்பு இல்லை. ஒரு குடும்பத்திற்கு தலைவனானவன் தகப்பன் தம் மனைவியை மன்னிக்க முடியலன்னா அவன் தலைவன் சொல்லிக்கிறது கூட, குடும்பத்திற்கு தள்ளன் சொல்லிக்கிறது கூட அவமானப்படணும், கேவலப்படணும். பெற்றோர்கள் சின்ன பசங்க செய்த ஒரு சின்ன தப்பை மன்னிக்க முடியலன்னா நீங்கள் பெற்றோர்கள் சொல்லிக்க கூட கேவலப்படணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை மன்னிக்க சொல்லி கொடுத்தாதான், நீங்க பிள்ளைகளை மன்னிச்சாதான் உங்க பிள்ளைகள் நாளைக்கு அவங்க பிள்ளைகளை மன்னிப்பாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட மன்னிப்பு குணம் இல்லை, ஆனா உங்க பிள்ளைகள் மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இல்லையா? என் அன்பு பெற்றோர்களே, என் அன்பு தேவஜனமே, இன்னைக்கு மன்னிக்கிற குணம் என்பது மனுஷனுக்கு மிகவும் அவசியம். புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு ஒருத்தரை மன்னிக்கணும்னா நம்மளுக்கு பிடிக்காது, ஆனா நம்மள மாத்திரம் நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலாலும், நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும், தெரியாம பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணாலும், இன்னைக்கு தெரிஞ்சு பண்ற நம்மளையும் ஆண்டவரை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு ஆண்டவர் மன்னிச்சிடணும்.
நீங்கள் 4 நிமிஷம் ஓரத்தில் உக்காந்து உங்களை குறித்து நினைச்சு பாருங்களேன், உங்களை நீங்களே வெறுத்துருவீங்க. ரொம்பலாம் யோசிக்காதீங்க. 4 நிமிஷம் உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க யோசித்து பாருங்க. நீ யாரு, என்ன பண்ற, உன் வாழ்க்கை என்ன, நீ நல்லவனா கெட்டவனா, நல்ல பாதையில போறியா? உலகத்திற்கு முன்பாக நீ வேஷம் போட்டு நடித்து கொண்டிருக்கலாம். ஆனா உன் உள்ளத்திற்கு, உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட அக்கிரமவாதின்னு, நீ எப்படிப்பட்ட துர்மார்கன் என்று நல்லாவே தெரியும். அதை அறிந்திருந்தோம் நீ அப்பா கிட்ட போகும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்கும் போது அப்பா உன்னை மன்னிக்க வல்லவரா இருக்கிறார்ல. ஆனா நீ மன்னிக்கிறாயா? இன்னொரு ரோமியும் பார்ப்பீங்க. ஒரு ஆயக்காரன் ஆலயத்திற்கு போறான். அங்க 2 பேர் போறாங்க, ஜெபம் பண்றாங்க. ஒருத்தன் என்ன பண்றான்? பெருமையா ஜெபம் பண்றான். என்னான்னு, நான் காணிக்கை கொடுக்குறேன், அதை பண்றேன், இதை பண்றேன், பெருமையா ஜெபம் பண்ணான். அங்க ஒருத்தனை பார்த்து சொல்றான், அங்க இருக்கிறான் பாரு ஆயக்காரன், அவனை மாதிரி நான் என்ன இல்லை, பாவி கிடையாது அப்படின்னு போயிட்டான். ஆனால் ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்டாரு? ஆண்டவரே, பாவியான என் மீது இரக்கமாயிரும். அந்த ஒரு தாழ்மை குணத்தை கர்த்தர் பாராட்டினார். இன்னைக்கு அந்த தாழ்மையின் மனப்பான்மை உங்களுக்கு இருக்குதா? உன் வாழ்க்கையில் இருக்குதா? உன் குடும்பத்திற்கு இருக்குதா? நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. தாழ்மை என்பது, மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தைக்கு உன் குடும்பத்தில் இடம் இல்லைன்னா உன் குடும்பம் சந்தோஷமா சமாதானமா இருப்பதற்கு காரணமே இல்லை. உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கணுமா? மன்னிக்க கத்துக்கோ. உன் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? மன்னிக்க கத்துக்கோ. மன்னிப்பே இல்லாம நீ சொன்னதெல்லாம் நடக்கணும், நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும், நீ பண்றதா ரைட்டு, நீ பண்றது எல்லாமே நடக்கணும், நீ சொன்னது எல்லாமே செய்யணும் அப்படின்னா அது யாராலும் கூடாத காரியம். நீ ஒரு மாதிரியாரு, மன்னிக்கிற மாதிரியாரு, புத்தி சொல்ற மாதிரியாரு, ஒழுங்குள்ள தகப்பனாய், ஒழுங்குள்ள தாயாய், ஒழுங்குள்ள பிள்ளையாய், ஒழுங்குள்ள மூப்பராய் நீ இருப்பான்னா உன்னை மதிக்குவாங்க, உன்னை மன்னிப்பாங்க. எல்லா இடத்துலையும் மன்னிப்பை எதிர்பார்க்கிற நீ மன்னிக்க ஆசைப்படுறியா? மன்னிங்க. உன் குடும்பம் எவ்வளோ நல்லா போகும் பாருங்க. இன்னைக்கு ஊழியத்தின் அனுபவத்தில் ஒரு வார்த்தை சொல்றேன், அநேக குடும்பங்கள் பிரிவதற்கு காரணம் மன்னிக்கிற குணமே இல்லை. ரொம்ப பேர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என் புருஷன் அப்படி பண்ணிட்டாரு, பாஸ்டர் என் மனைவி இப்படி பண்ணிட்டா, என் பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கறதுல இது அவ இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டா, இப்படி பண்ணிட்டா, அதனால அடிச்சேன், திட்டினேன், துப்புனேன், அதனால இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு, நாங்க பிரிஞ்சிட்டோம். அங்க சுத்தி இங்க சுத்தி வந்து பார்ப்போம்னா சிம்பிளா எனக்கு ஒரு பாயிண்ட் பிடிக்கும், தெரிஞ்சோ தெரியாம பண்ணிட்டாங்க, சரிப்பா தப்பு பண்ணிட்டேன், இனிமே பண்ணாத என்கிற ஒரு புத்தி சொல்லி ஒரு தடவை நீ மன்னிச்சு விட்டு இருந்தேன்னா. ஆனா பைபிள் சொல்லுது 7 தடவை இல்ல, 70 தடவை இல்ல, 70 தடவை நீ மன்னிக்கணும்னு பைபிள் நமக்கு தெளிவா சொல்லிக்கிறது இல்ல. உன் பிள்ளைய மன்னிப்பதற்கு என்ன, உன் கணவனை மன்னிப்பதற்கு என்ன, உன் தாயை மன்னிப்பதற்கு என்ன, உன் தகப்பனை மன்னிப்பதற்கு என்ன, உன் மனைவியை மன்னிப்பதற்கு என்ன? மன்னிங்க, மறந்துருங்க. ஏன் நீ சந்தோஷமா இருக்க மாட்ட? ஏன் நீ சமாதானமா இருக்க மாட்ட? உனக்கு சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், உனக்கு ஆயுசு நாட்கள் வேணும், உனக்கு ஐஸ்வர்யம் வேணும், உனக்கு எல்லாமே வேணும். ஆனா மன்னிக்கிற குணம் வேண்டாம். எப்படி சாத்தியம்? நீங்க எப்படிதான் எதிர்பார்க்கிறீங்க? இன்னைக்கு மனுஷனா கர்த்தர், இன்னைக்கு வந்து மனுஷனா ஒரு மேன்மையா நீ வாழ்றனா காரணம் கர்த்தர் உன்னை மன்னிச்சதற்கு தான். ஒருவேளை கர்த்தர் உன்னை மன்னிக்காம போயிருந்தாருன்னா என்னால தைரியமா சொல்லி இருக்க முடியும், இன்னைக்கு நீ உலகத்துல இருந்திருக்க மாட்ட. இன்னைக்கு இந்த பூமியில நீ உயிரோட வாழ்வதற்கு காரணமோ, நீ நல்லா வாழ்வதற்கு காரணமோ, நீ ஐஸ்வர்யமா இருப்பதற்கும், உனக்கு தாளந்து, பெலன், புத்தி, சம்பாதனை, படிப்பு, பொருள் இதெல்லாம் இருப்பதற்கு காரணம் ஒண்ணுதான், அவர் மன்னிச்சாரு. அவர் மாத்திரம் மன்னிக்காம போயிருந்தாருன்னா உன்னை அழிச்ச போட்டிருப்பாரு. வேதம் சொல்லுகிறது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர் அவர். காரணம் என்ன தெரியுமா? எவ்வளோ வாய்ப்பு. ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, மனம் திரும்பல. 2 வாய்ப்பு, மனம் திரும்பல. 3 வாய்ப்பு, 4 வாய்ப்பு, 5 வாய்ப்பு. ஒரு வாதை நிமித்தம் ஒரு வாய்ப்பை பார்வோனுக்கும் எகிப்து தேசத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்துனே இருக்கிறாரு. கொடுக்க கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பை மன்னிச்சு வாய்ப்பு கொடுத்துன்னு இருந்தா அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கினாங்க. ஆனா கர்த்தர் மனசு பண்ணாரு, இதே தொடருமானா உங்களை நான் அழிக்க போறேன். 10வது வாதம் வந்துச்சு. மனம் திரும்பிட்டாங்கன்னு நினைச்சு பார்வோன் போய் நடு ராத்திரியில மோசையை கூப்பிட சொல்றான்.
மோசே கூப்பிட்ட உடனே மோசே ஓடி வரான். மோசே கிட்ட சொல்றாரு, எப்பா நீ ஆராதிக்க கேட்ட இல்ல, நீயும் உன் ஜனத்தாரும் தயவுசெய்து என்ன செய்யுங்க, ஆராதிக்க போங்கன்றான். ஆனா போகும்போது உன்ன பண்ணிட்டு போ, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போ அப்படின்னு பார்வோன் கேட்கிறாரு. அதோட விட்டுட்டாரா? அதோட விட்டுட்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? இவங்களை விடக்கூடாது அப்படின்னு இஸ்ரேல் பிள்ளைகளை பின்தொடர ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை எவ்வளவு தடவைப்பா நான் மன்னிக்கிட்டோம், உன் இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன் அல்லவா, அப்பயும் நீ மாறலையா, வாடா உன்னை பண்றேன்னு அந்த சிவந்த சமுத்திரத்தில் அவரை கவிழ்த்து போட்டாங்க. வேதவசனம் அழகா சொல்லுது, பார்வோனும் அவன் சேனையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். சங்கீதம் 136 அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். என் அன்பு தேவஜனமே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் நினைச்சாருன்னா உன்னை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியும். ஆனால் இன்னைக்கும் உன்னை நல்லா வச்சு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து இவ்வளவும் பண்ணுறாருன்னா காரணம் ஒன்று, யூ ஆர் ஃபர்கிவன். நீ மன்னிக்கப்பட்டிருக்கிறாய். நீ மன்னிக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ சுகம், இவ்வளோ சௌந்தர்யம், இவ்வளோ செழிப்பு, இவ்வளோ ஐஸ்வர்யம், உன் படிப்பு, உன் பட்டம் எல்லாமே கர்த்தரால் வந்தது தான், அவர் மன்னிப்பால் வந்தது தான். இல்லைன்னா உன்னை எப்பயோ போட்டிருப்பார். நீ உன்னை உயிரோட வச்சிருக்கிறார்ல, நீ உயிரோட நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும் இழுக்கிற ஒவ்வொரு மூச்சையும் எதை குறிக்குதுன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று அவருடைய அன்பு, ரெண்டாவது அவருடைய மன்னிப்பு. அவருடைய அன்பு மன்னிக்க செய்தது, அவருடைய மன்னிப்பு இன்னைக்கு உன்னை உயிரோட வச்சுக்குது. அதனுடைய மேன்மையை தெரியாம பெருமை, பொறாமை, கோபம், கசப்பு, பகை, விரோதம் இத்தனையும் உள்ள வச்சுக்கின்னு அவனை எப்படியாவது அது செஞ்சுன்னு, அவனை எப்படியாவது இது பண்ணிடணும், என் குடும்பத்துக்கு விரோதமா பேசினானே, என் மேல குறை சொன்னானே, என் மேல பழி சொன்னானே, யார் என்ன சொல்லின்னு போனா உனக்கு என்னங்க, பகையோட கூட இன்னைக்கு சபைக்கு போறது. ஆண்டவர் சொல்றார் என்ன தெரியுமா, குறையோட சபைக்கு வா, குறை சொல்ல சபைக்கு வராத. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபைக்கு எப்படி தெரியுமா போறீங்க, குறையோட போல குறை சொல்லவே போறீங்க. எவன் வந்தான், எவன் வரல, யார் என்ன பண்றாங்க, யார் என்ன பண்ணல, இன்னைக்கு பாஸ்டர் என்ன பண்றாரு, மூப்பர் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், இது என்ன பண்றான், இந்த குறையெல்லாம் சொல்றதுக்கா போற. உனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, உனக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. பகை, பொறாமை, பெருமை இதெல்லாம் எடுத்துக்கின்னு உன்னால ஒரு நயா பைசாவும் சம்பாதிக்க முடியாது. மனசுல வச்சுக்கோ. என் அன்பு தேவஜனமே, உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் உன்னை அழிக்கும் தவிர உன்னை உயர்த்தாது. உலகத்தில் சில தேவைகள் உனக்கு தேவைதான், சில காரியங்கள் தேவை, அது கர்த்தர் கொடுக்கிறாரு. உனக்கான அத்தியாவசியங்களை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நீ கர்த்தரை விட்டுட்டு மனுஷன் பின்னாடி மனுஷ சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி, அந்தஸ்துன்னு ஓடின்னு எல்லாத்துமே சுத்தி 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 எல்லாம் ஆசை, பெருமை எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொருத்தனை மன்னிக்கிறதுக்கு நீ யோசிக்கிற பாத்தியா? அப்ப நீ யோசிக்கணும், அவர் மன்னிச்சதுனால தான் நான் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தில் இருக்கிறேன். நான் இன்னொருத்தர் மன்னிக்கிறதுனால என் ஐஸ்வர்யமோ என் குணமோ எதுவுமே கம்மியாகிறது இல்லையே. ஒரு வார்த்தை நீங்கள் சாரின்னு கேட்டிங்கன்னா, இல்லை ஒரு வார்த்தை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட எதனா குறையுதா, இல்லை எதனா கூடுதா? நீங்கள் மன்னிப்பதினால் கூடுவதும் ஒன்றுமல்ல, குறைவதும் ஒன்றும் இல்லை. மன்னிச்சு பாருங்க, உங்கள் மதிப்பு கூடும். மன்னிக்காமல் போங்க, உங்கள் மதிப்பு குறையும். நான் ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களையும் என்னையும் மன்னிச்சிருக்கிறாரு. எப்படி மன்னிச்சாரு? சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி விலையேறப்பட்ட ரத்தத்தினால் உன்னை என்னையும் கழுவி சுத்திகரித்து ஏன் பையன், ஏன் மகன், ஏன் மகள் என்கிற ஒரு நல்ல இருதயத்தோட உன்னையும் என்னையும் மன்னிச்சிட்டு இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு. காரணம் அவருடைய அன்பு அவ்வளவு பெருசு. அதனாலதான் கொரிந்தியர் புஸ்தகம் சொல்லுகிறது, அன்பு சகலத்தையும் தாங்கும். நமக்கு விரோதமா நம்ம குடும்பம், அப்பா, அம்மா, மனைவி, கணவன், பிள்ளைகள், தாத்தா, பாட்டி, சொந்தம், பந்தம் எதுவும் செய்தாலும், என் அன்பு தேவச்சனமே, உன் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்னா, நீ சந்தோஷமா வாழணும்னா, நீ ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீ உயரணும் அப்படின்னா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே, மன்னிக்க பழகு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, பிகாஸ் we are
forgiven. நீங்களும் நானும் மன்னிக்கப்பட்டவர்கள். நாம் மன்னிக்கப்பட்டவர்கள், மன்னிக்க பழகுங்கள். சரி, என் கேள்வி என்னன்னா, நம்ம ஏன் மன்னிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா ஒரே ஒரு ரீசன் தான். காரணம், கர்த்தருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவர்கள், மதிக்கப்பட்டவர்கள். அப்பா நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கிறார். இவனை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா இவன் மேல வச்சிருக்கிற மதிப்பை இவன் காப்பாத்திடுவான். இவனை நான் மன்னிக்கணும், இவனை நான் மதிக்கணும்ங்கிற பரம தகப்பனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான சூழ்நிலையில, எல்லா விதமான காரியங்கள்ல, எல்லா விதமான அக்கிரமத்துல, எல்லா விதமான துர்மார்க்கத்துல, எல்லா விதமான பாவத்துல உன்னையும் என்னையும் இன்னைக்கு மன்னிச்சிருக்கிறார்னா there is only one reason. ஒரே ஒரு காரணம், நீயும் நானும் அவருக்கு மதிப்பு மிக்கவர்களாயிருக்கிறோம். You are valuable because you are forgiven. You are forgiven because you are valuable. நீங்க எப்படி சொல்லி பார்த்தாலும் நாம் கர்த்தருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவர்கள். We are valuable persons for God. கர்த்தர் நம்ம மேல ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாரு. மன்னிப்போம், மறப்போம். காரணம், நாம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, எங்கோ இருந்த நீ உயரத்தில் கர்த்தர் படிப்படியா அவனை உயர்த்துவார். நீ எவ்வளவு மன்னிக்கிறாயோ சமுதாயத்தில் அவ்வளவு மரியாதையையும் கௌரவத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறாரு, மன்னிக்க பழங்குங்கள். காரணம், நான் உங்களை மன்னிச்சிருக்கிறேன். I have forgiven you because you are valuable in my sight. நான் உன்னை மன்னித்தேன், காரணம் நீ என் பார்வைக்கு மதிப்பு மிக்கவனும் மதிப்பும் மிக்கவளாய் இருக்கிறாய். என் அன்பு தேவஜனமே, இந்த செய்தியை கேட்டவர்களாய் மன்னிப்போம், ஆசீர்வாதமாயிருப்போம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மன்னிக்கிற மறவாத மாறாத எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அருமையான வார்த்தையை கேட்டோம். நாங்கள் இன்னைக்கு உயிரோடு வாழுவதற்கு காரணம், இன்னைக்கு நாங்கள் சுகமா இருப்பதற்கு காரணம் ஒண்ணுதான்ப்பா, உங்க அன்பு எங்களை மன்னித்தது. நீங்க எங்களை மன்னிச்சு நல்லா வச்சிருக்கிறது போல நாங்களும் உங்களை மன்னிக்கணும். மத்தேயு 6:14 சொல்லுகிறது போல, உங்கள் பாவகணங்களை மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னியுங்கள். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி நாங்களும் பிறரை மன்னிப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.